அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். திண்டுக்கல்லில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். திண்டுக்கல்லில் பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது திடீரென அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? சிவகுமார், அதாவது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட மூத்த தலைவருமான செங்கோட்டையனுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கடந்த பல மாதங்களாக ஒரு கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. அதாவது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல முதலமைச்சர் படம், அதாவது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உள்ளிட்டோர் படம் வெளியிடல அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதன் அடிப்படையில் அவங்க இருவருக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனைகள் அரசியல் புரட்சியில் வெளியே தெரிய வந்த நிலையில தன்னை மறைமுகமா, அதாவது மறைமுகமாக கூட்டணிகளை மட்டுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாகவே பேசிட்டு வந்தார். யாரு பாத்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன். இது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்த, குறிப்பா பாஜகவோட கூட்டணி வச்சா மட்டுமே வெற்றி அடைய முடியும் என்பதை மறைமுகமாக மேடையில் பேசி வந்த நிலையில இதுக்கு காலகட்டங்கள்ல அதிமுகவோட வைக்கப்பட்ட கூட்டணிகள்ல அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மற்றும் ஜானகி ஆகிய 2 கூட்டணிகள் வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில வெற்றி பெற்றதையும் அவங்க குறிப்பிட்டு பேசினாரு. இந்நிலையில இது குறித்து மனம் சேர்ந்து 5ஆம் தேதி, அதாவது நேற்று செங்கோட்டையன் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கழகம் கையோடு, அதாவது கை கொடுக்க இருக்கிறதுங்கிற காரணத்தினால பொதுச் செயலாளராக இருந்தவரை சந்திச்சோம். தேர்தல் களத்துல எவ்வளவு வியூகங்களை நம்ம சந்திச்சாலும் வெற்றி வகை சூட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாம இருந்தோம். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும்னு, வெளியே சென்றவர்கள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், அதே மாதிரி டிடிவி, சசிகலா ஆகியோர் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சிக்கோட தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட இல்லாம அவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், அதே மாதிரி சண்முகம், சிவி சண்முகம் ஆகிய எல்லாருமே நாங்க போய் சந்திச்சோம். இதனால மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு நினைச்சதற்கு அவரை பொறுத்தவரை அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில அவர் இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது ஏற்றுக்கொள்ற மனநிலையில அவர் இல்லைங்கிறத நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. மறப்போம், மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை நம்ம அரவணைச்சா மட்டுமே இந்த தேர்தல் களத்துல நம்ம வெற்றி பெற முடியும். இது தலைமைக்கு நாம கற்று தந்திருக்கிற பாடம் அப்படின்னு தெரிவிச்சாரு. இது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா போட்டியிட்ட ஒரு சூழ்நிலையில ஒருங்கிணைந்து போட்டியிட்டு இருந்தால் குறைந்தபட்சம் 20 தொகுதிகளை, அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளை வென்று இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்த ஒரு சூழ்நிலையில இவரோட இந்த கருத்தும் அதிமுகவினரிடையே ஒரு கடும் என்ன சொல்றது, அதிமுகவினரிடையே ஒரு வரவேற்பு ஏற்பட்டது. இந்நிலையில தமிழகம் முழுவதுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில இன்னைக்கு அவர் திண்டுக்கல் பகுதியில அந்த பிரச்சாரத்துக்கு முன்பு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. அந்த நிலையில தற்போதைய இப்போ திண்டுக்கல்ல அவங்க அந்த கட்சியோட நிர்வாகிகள் மட்டுமல்லாது கட்சியோட மூத்த பிரதிநிதிகள், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய மூத்த பிரதிநிதிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. செங்கோட்டையரோட கருத்து அதாவது மறப்போம், மன்னிப்போம், பழைய ஆட்களை திரும்ப உள்ளெடுப்போம், அதாவது சசிகலா, டிடிவி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை முன்னெடுப்போம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த கருத்து முன்மொழியப்படுமா அல்லது இதே சூழ்நிலை தொடருமா அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். செஞ்சுச்சா? நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.